அதாவது இவங்க ஒரு அடி விட்டுருப்பாங்க, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு அடி விட்டுருப்பாங்க. இது 2 பேருக்கு காமனா இந்த 2 பகுதியை அந்த அவங்களுடைய கட்டிடத்தை பூசுறதுக்கோ அதை பராமரிக்கிறதுக்கான இடங்களாக வச்சுக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரியான பொது சந்து கலாச்சாரத்தை நீங்க விட்டுடுங்க. இங்க காம்பவுண்ட் இல்லை, இந்த வீட்டுக்காரங்களுடைய தெற்கு அக்னி பகுதியில் இந்த தண்ணி தொட்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீட்டுக்காரங்களுக்கு இந்த தென்மேற்கு பகுதியில் இந்த வீட்டுக்காரங்களுடைய கழிவறை வர்றது, தெற்கையும் மேற்கையும் பள்ளம் வர்றது சரியான நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச வாஸ்துவில் யோசனை பண்ணி பாருங்களேன். தென்மேற்குல பள்ளமாக இருந்தா அங்க அது கழிவறையாக இருந்தால் பெண்கள் தவறான வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து அவமானங்களை சந்திப்பார்கள். எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் துவங்கிய இந்த யூடியூப் சேனல் மூலமாக இன்று வாஸ்து எஸ் தரணி பாலச்சந்திரனுடைய அமைப்பில் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடங்கள்ல நாம புதுசா கட்டுற வீடாகட்டும் அல்லது கட்டி இருக்கிற வீடுகளில் போகும்போது சில இடங்கள்ல சில ஊர்களில் நான் ஒரு அடி விடுறேன், நீங்க ஒரு அடி விடுங்க அப்படின்னு சொல்லி பொது சந்து, அதாவது இவங்க ஒரு அடி விட்டுருப்பாங்க, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு அடி விட்டுருப்பாங்க. இது 2 பேருக்கு காமனா இந்த 2 பகுதியை அந்த அவங்களுடைய கட்டிடத்தை பூசுறதுக்கோ அதை பராமரிக்கிறதுக்கான இடங்களாக வச்சுக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரியான பொது சந்து கலாச்சாரத்தை நீங்க விட்டுடுங்க. இல்ல அப்படி நீங்க ஒரு பொது சந்துன்ற அமைப்புல உங்க வீடு இருந்தா அதை எப்படி சரி பண்ணலாம்? உங்களுக்கு ஒரு அடியா இருந்தா அந்த ஒரு அடிக்கு ஒரு வேலி காம்பவுண்ட் போடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஒரு அடி விடுற இடத்துல இருக்காது. ஆனா வாஸ்து படிக்கு தெக்க காலி இடம் இல்லை, அளவா ஒரு 6 அடிக்கு நாங்க தனியா வேலி போட்டிருக்கிறோம் ஐயா. ஆனா வடக்க மட்டும் பொது சந்து. இது கட்டிடம் இந்த பக்கத்துல ஒரு 6 அடிக்கு காம்பவுண்ட் வச்சிருக்கிறீங்க, இங்க பொது சந்தா இருக்கட்டும்னு விட்டுருந்தீங்கன்னா இவங்களோட கர்மாவை சேர்த்து இந்த கட்டிடத்துக்காரங்க எங்க வடக்க இங்க பொது சந்தா விட்டுருந்தீங்கன்னா இந்த இது நீங்க ஒரு அடி விட்டு அவங்க ஒரு அடி விட்டு வடக்க பொது சந்தா விட்டுருந்தீங்கன்னா இதுல இவங்களுக்கு பாதிப்பா இவங்களுக்கு பாதிப்பானா 2 வீட்டுக்காரங்களுக்கும் பாதிப்பு. எப்படி? இந்த வீட்டினுடைய தண்ணி தொட்டி இங்க அமைஞ்சிருக்கும், இந்த வீட்டினுடைய கழிவறை தொட்டி இங்க அமைஞ்சிருக்கும், இங்க காம்பவுண்ட் இல்லை. இந்த வீட்டுக்காரங்களுடைய தெற்கு அக்னி பகுதியில இந்த தண்ணி தொட்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீட்டுக்காரங்களுக்கு இந்த தென்மேற்கு பகுதியில இந்த வீட்டுக்காரங்களுடைய கழிவறை வர்றது, தெற்கையும் மேற்கையும் பள்ளம் வர்றது சரியான நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச வாஸ்துவில் யோசனை பண்ணி பாருங்களேன். இந்த தெற்கு அக்னியில இந்த வீடு வடக்க இருக்குது, இதுக்கு தெற்க காம்பவுண்ட் இல்லை, இந்த வீட்டுக்கு இந்த தண்ணி தொட்டி என்ன செய்யும்? அது இந்த வீட்டினுடைய சுக்கிரனுடைய ஆளுமை. அடிவயிற்று பகுதி தெற்கையும் வடக்கையும் வரக்கூடிய வாஸ்து குறைகள் பெண்களை பாதிக்கக்கூடியது. இந்த காம்பவுண்ட் இல்லாம இந்த வீட்டுக்காரங்களுடைய தண்ணி தொட்டி இங்க இருந்தா அந்த வீட்டுல பெண்களுக்கு அடிவயிற்று பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும். அது அந்த வீட்டுல வாழக்கூடிய பெண்களினுடைய வயதுக்கு ஏற்றாற் போல சிறு வயது குழந்தைகளாக இருந்தால் மாதவிடாயில பிரச்சனைகளோ அல்லது மாதவிடாய் காலத்தில் அதிகமான வயிற்று வலி போன்ற அமைப்புகளை சந்திப்பார்கள். ஒரு 35 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணிகளுக்கு யூட்ராஸ் என்று சொல்லக்கூடிய கர்ப்பப்பை மாற்றத்தை ஏற்படுத்துகிறது.
இது நான் வாஸ்து பார்க்க போன அத்தனை வீட்டிலையும் தெற்கக்னியில் பள்ளம் இருந்தால் அங்கு பெண்களுக்கு அடிவயிற்று பகுதியில் பாதிப்புகளை கொடுத்திருக்கிறது. இதனுடைய சார்ந்து இந்த குழி அல்லது பள்ளம் என்ற அமைப்பு அது எத்தனை பாகைகளில் அமைந்திருந்ததோ அதற்கேற்றாற்போல வேறு வேறு மாதிரியான நிறைய பிரச்சனைகளை நாம் எடுத்து சொல்லலாம். ஆனால் சுருக்கமாக பெண்களுக்கு பாதிப்புகள் என்ற ஒரு அமைப்பை மட்டுமே நான் இங்கே சுட்டிக்காட்டுகிறேன். அதே போன்று வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பொது சந்தான அமைப்புகளில இவங்க காம்பவுண்ட் வைக்கல, இல்ல ஒன்னோ இவங்க வச்சிருக்கணும், இல்ல இவங்க வச்சிருக்கணும். பொது சந்தா விட்டு வச்சிருந்தா இந்த வீட்டுக்காரங்களுக்கு தெற்கு நைருதியில இந்த கழிவறை தொட்டி வருவதன் மூலமாக தெற்கு தென்மேற்குல தெற்கு சார்ந்த பகுதியில ஒரு குறை, வாஸ்து குறை ஏற்பட்டால் அது அந்த வீட்டு பெண்களுக்கு கொடுக்கும் பாதிப்புகளை கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? தென்மேற்கில் பள்ளமாகில் மனைவாள் இன்ப சுகங்கெடும் மைந்தனின் மரணம் என்று ஒரு சுலோகத்தில் சொல்லி வச்சிருக்கிறது. எல்லா இடத்துலயும் எல்லாரும் இதே மாதிரி மைந்தன் மைந்தன்ற மாதிரி விஷயத்த விட்டுருங்க. தென்மேற்குல பள்ளமாக இருந்தா அங்க அது கழிவறையாக இருந்தால் பெண்கள் தவறான வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து அவமானங்களை சந்திப்பார்கள். இது 8ஆம் பாவக காரகங்களோடு சேர்த்து பேசினா அடை நோய் அல்லது அவமானம், விபத்து, அது அல்லது கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு யார் மூலமாக தோன்றும் அல்லது யார் அனுபவிப்பார்கள் என்றால் இங்கு பெண்களின் மூலமாக அல்லது பெண்களுக்கு இது மாதிரி பொது சந்து இருந்து இந்த தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்களுடைய கழிவறை தொட்டி இங்க இருந்தா இந்த மாதிரி தான் நடக்குது, உங்க வீட்டுல இருக்குதான்னு ஆய்வு செஞ்சுக்கோங்க. அப்படி இருந்தா ஒரே ஒரு சொல்யூஷன், பொது சந்தா இருக்கக்கூடிய அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பைப்பு அல்லது சிறிய அளவுல ஒரு வேலி என்று சொல்லக்கூடிய பூமி தாய்க்கு மேல போடக்கூடிய சத்திய வாக்க இங்க இது ரெண்டையும் பிரிச்சு போடுங்க. இந்த ஒரு வேலி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. செய்து பாருங்கள். நன்றாக இருந்தால் அல்லது வளர்ச்சி பாதையை நோக்கி உங்களை அழைத்து சென்றால் இதை பின்பற்றுங்கள். வாழ்க வளமுடன். வெற்றி நிச்சயம்.